பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்று நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. குடும்பமாய் வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு 4 ஆராதனை இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். விசேஷமாக இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 105வது சங்கீதம் 37வது வசனம், Psalms 105 verse 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த கோத்திரத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கிற ஜனங்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம், அதில் ஒருத்தர் கூட பலவீனப்பட்டவன் இல்லை. இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் சந்ததியில் ஒரு பலவீனம் இல்லை. நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் யாரும் பலவீனவர்கள் ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் பலனாக இருக்கிறோம். கர்த்தருடைய பலன் எங்கள் மேலே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், ஆனால் விசுவாசமாக சொல்லுங்கள், எனக்கு பலவீனம் இல்லை என்று சொல்லுங்கள். என் சந்ததி எல்லாம் பலனுள்ள சந்ததி, பலவீனமான சந்ததி அல்ல. நீ தைரியமாக விசுவாசத்தோடு சொல்ல உங்கள் வீட்டில் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், பலனுள்ளவர்களாக இருப்பீர்கள். இதனால எல்லா பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் ஆண்டவரே, கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தை ஆண்டவரே இந்த நாளில் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இப்பொழுதே மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே கர்த்தாவே, அந்த கர்த்தாவே பகுதியில் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். தலை முதல் பாதம் வரைக்கும் கர்த்தாவே கரம் அதை தொட்ட வேணுமா செபிக்கிறேன். அந்த கண்களை தொடுங்கப்பா. இந்த நிமிஷமே ஒரு சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, அந்த கர்த்தாவே த்ரோட் எல்லாவற்றையும் தொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா போன்ஸை நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே, எல்லா ஸ்கின்னை நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தா அந்த பிளட்டை நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே, அந்த வயிற்று பகுதியை தொடுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீனெல்லாம் மறைந்து போவதாக. ஆண்டவரே, அந்த குடல் பகுதியை தொடுங்க, யூட்ரஸை தொடுங்க. ஆண்டவரே, ஹார்ட்டை தொடுங்க, கிட்னியை தொடுங்க. ஆண்டவரே, இந்த நிமிஷம் ஆண்டவர் ஒரு சொல்லணும். ஆண்டவரே, நான் பலன் உள்ளவன் என்று சொல்லணும். எல்லா ஜாயின்ஸை நீங்கள் தொட்ட வேணுமா செபிக்கிறேன். எல்லா பெயின்லாம் மறைந்து போவதாக. இந்த நிமிஷமே ஆண்டவர் எல்லா ரிப்போர்ட் நார்மல் என்று வருவதாக. இன்றைக்கி ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் போகிற பிள்ளைகள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தர் நல்ல சுகமான செய்தியை கேட்கணும். டாக்டர் சொல்லணும், உனக்கு பலவீனமே இல்லை என்று சொல்லணும். ஒரு பலனால் அவர்களை நிரப்ப வேணுமா செபிக்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் ஒரு பலனுள்ள நாள். ஆண்டவரை, நீர் கொடுக்கிற உன்னதமான பலனுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரை, அந்த பிள்ளைகளுடைய எல்லா பயங்களையும் எடுத்து போடுங்க. ஆண்டவரை, இரவில் நன்றாய் தூங்கட்டும் அப்பா. சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாம் நன்மைகளை காண செய்வீராக. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் எல்லா ஊழியர்கள் நல்ல சுகத்தை பலனை கட்டளையிடுவீராக. இன்றைக்கி ஒரு பலனுள்ள நாளாக எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்பா. அவங்க சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே பலனோடு இருக்க உதவி செய்யுங்க. நீரே கூட வந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக இருக்க பண்ணுங்க. அவங்கள பலனோடு இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வீட்டில் செய்யப்படுகிற ஆகாரங்கள் எல்லாம் பலன் உள்ளதாக இருக்கட்டும். எல்லாம் நன்மை நான் நிரப்புங்கப்பா. ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இதனால் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் பலனோடு இருக்கட்டும். ஆண்டவரை, நீரே கூட வழி நடத்துங்க. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பலனோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்கப்பா. சால்வேஷன் டிவி பார்க்கிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. சபைக்கு வருகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இந்த நல்ல காணிக்கைகள் மூலமாய், தசபாங்கள் மூலமாய் இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. சுவிசேஷத்துக்கு ஆண்டவரே எல்லா பகுதியிலும் எடுத்து செல்வதற்கு உதவி செய்யுங்க. எல்லாரோட நீங்கள் பேசுங்கப்பா. நீரே கூட வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. இன்றைக்கி அறிக்கை பண்ணிகிட்டே போங்க. எங்கே போனாலும் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தருடைய பலன் என் மேலே இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. நிச்சயமாக பலனோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.